ஹலோ வெல்கம் பேக் டு மை பேக்கிங் ஜர்னி பார்ட் 17. ஸோ நேற்று எபிசோடில் வந்து நான் அசால்ட் ப்ரௌனி பண்ணியிருந்தேன் அது என் ஃப்ரெண்டுக்கு. அண்ட் அது வந்து ஒரு கொரியரோட அது ஆக்சுவலி எப்படி போய் சேர்ந்துச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லவா. என் ஃப்ரெண்டு வந்து தேர்ஸ்டே தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். நான் ஃப்ரைடே செஞ்சு கொரியரும் போட்டாச்சு. அவள் சென்னையில் தான் இருக்கா, பட் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கா. ஓகே சாட்டர்டே போய் சேர்ந்துரும் அப்படின்ட்டு தான் கொரியர் போட்டேன். பட் ஆக்சுவலி அவளுக்கு ரிசீவ் ஆனதே மண்டே தான். அது என்ன ரீசன்னா டெலிவரி பண்ணுறதுக்கு ஆள் யாருமே இல்லையா, அதனால மண்டே தான் ரிசீவ் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க. இது கேட்டோன்னே ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் அது ஒரு ஃபுட். இது வந்து வேற ஏதாவது ஒரு பொருளா இருந்தா ரிசீவ் ஆனா ஓகே பரவால்ல. எப்ப வேணாலும் போய் சேர்ந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் சாப்பாடுங்கிறது வந்து வேற விஷயம். என் ஃப்ரெண்ட் மண்டே ரிசீவ் ஆனோனே சொல்லிட்டா. அண்ட் அவ வந்து சாப்பிட்டு பார்த்தா மேல மட்டும் ஹார்டா இருந்துச்சு. பட் உள்ளெல்லாம் கூவியா தான் இருந்துச்சு. இதுவே வேற யாராவது இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. எனக்கு அது நினைச்சு ஓகே கொஞ்சம் ரிலீஃபா தான் இருந்துச்சு. பிகாஸ் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தனால ஓகே ஆயிடுச்சு. அண்ட் எல்லா பிஸ்னஸ்லையும் குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அண்ட் நான் வந்து குட்டு மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கல, பேடும் சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு இது பண்ணேன். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே டியூன் until then see you bye.